ஊர்ல இருந்து வந்ததுல இருந்து நல்லாவே தூக்கம் இல்லையா? ரொம்ப லேட்டா தூங்குறது, வேகமா எந்திரிக்கிறதாவே இருக்கு. காலையில நமக்கு முன்னாடி எல்லாரும் எந்திரிச்சு கொல்லையெல்லாம் போத்திட்டு டீ உட்காந்து குடிச்சிட்டு இருந்தாங்க. நம்மளே எந்திரிச்சு லைட்டா ஃப்ரெஷ் ஆயிட்டு கிச்சன் சைடு போனேன். அக்கா தக்காளி சட்னி வச்சிட்டு இருந்தாங்க. சட்னி எல்லாமே ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நாத்தனா வந்து தோசை ஊத்திட்டு இருந்தா. சரி சமைச்சு முடிச்சுட்டு கூப்பிடுங்கய்யா அப்படின்னு நம்ம எல்லாரும் வெளியில உட்காந்து கதை பேசிக்கிட்டு வீடியோ எடுத்துட்டு இருந்தோம். அப்புறம் தோசையும் ரெடி ஆயிருச்சா, சாப்பிட உட்காந்தாச்சு. தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி, ஒரு சட்னியில உப்பே இல்லை, ஒரு சட்னி பாடாது உப்பு பரவாயில்லையா, ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி காலைச்சோத்தை என்கிட்ட முடிச்சாச்சு. தூங்கி எந்திரிச்சதுல இருந்து சித்தப்பா, அண்ணா, மாமா எல்லாருமே இன்னைக்கு மீன் பிடிக்க போயே ஆகணும் அப்படின்னு வலை இல்லையா 2-3 ஊருக்கு ஃபோன் பண்ணி வலைலாம் வாங்க போனாங்க. எங்கேயுமே கிடைக்கலையா. லாஸ்டா தூண்டில் முள்ளு வாங்கிட்டு வந்து கோர்த்துட்டு அப்புறம் கிளம்பிட்டாங்க, நாங்க தூண்டில் போட்டு வரோம் அப்படின்னு. அவங்க எல்லாரும் மீன் பிடிச்சிட்டு வந்தா நமக்கு அடுத்த வேலை. அது வரை உட்காந்து கதை பேச வேண்டியதுதான். இன்னைக்கு நம்ம ஃபேமிலியில நிர்மலா, குமாரி, கார்த்திக் அவங்களுக்கு இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். அப்புறம் தியா, ரோஹித் அவங்களுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். பாய்.